Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Tecno Spark Go 2021 இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி டெக்னோ என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Tecno Spark Go 2021 பாக்ஸ். ஆஸ் யூசுவல் டெக்னோ பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு, ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன்ஸ் தந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 months வாரண்டி இருக்கு அண்ட் 1 time ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், டைப் சி கிடையாது, நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் தான். கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 5 volt 2 ampere சார்ஜிங் அடாப்டர், நார்மல் சார்ஜிங் அடாப்டர் தான். இங்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் இன்க்ளூட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே நல்லா கர்வ்ட் லைன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரே பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. எதுவுமே இல்லை ஃபோனோட லெஃப்ட் சைடில். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. இங்கே ஸ்பீக்கர் கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனோட பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் கில். சிம் ஸ்லாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைடில் போகிற மாதிரி தெரியல சிம் ஸ்லாட். அப்படியே நீங்கள் ஃபோனோட பேக் பேனல் ரிமூவ் பண்ணி சிம் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக் பேனல் ரிமூவ் பண்ணி 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.52 inches HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தராங்க. இந்த பட்ஜெட்டில் எல்லாரும் தர மாதிரி இவங்களும் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 480 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 89.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.0 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. 1.8 அப்பச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு AI லென்ஸ் கேமரா. டோட்டலாக இங்கே வந்து டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அந்த கேமராஸ் விட்டு LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்படியே அந்த கேமராஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா iOS 6.2 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 10 Go எடிஷன் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்குலாம் நல்லா இருக்கும், நார்மல் டே டு டே லைஃப்லாம். பட் நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ண முடியாது, கேம்ஸ்லாம் விளையாட முடியாது. நாட் ஃபார் ஹெவி புஷ். இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான், நார்மல் யூசேஜுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 193 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7300 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்க, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.